வாக்குகளை பெறுவதற்காக மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு முடக்குகிறது என திமுகவினர் பேசுவதாக டாக்டர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அளித்த பேட்டியில், கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டம் உட்பட 8 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். ஆனால் திமுக அரசு மத்திய அரசை குறை கூறி வாக்கு நோக்கில் மெட்ரோ திட்டம் முடக்கப்படுகிறது என தவறான பிரச்சாரம் செய்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மதுரை மெட்ரோவை சுற்றிய தரவுகளை திமுக சரியாக வழங்காததே தாமதத்திற்கு காரணம் என்றும் 2026 எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராகி மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவார் என்றும் அவர் கூறினார். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் கோவைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த பொழுது அவரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கோரிக்கையை, அந்த பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதுடன் சேர்த்து இயற்கை விவசாயத்தை வளப்படுத்துவதற்கான பல்வேறு கோரிக்கைகளை 8 கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இதுவே இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். திமுக நீட்டு விலக்கு சொன்னாங்க, கல்வி கடன் ரத்து சொன்னாங்க. இதை செஞ்சாங்களா? செய்ய முடியல. இதை ஏன்னா முடியாது. ஏன்னா அதைத்தான் சமயோஜிதமாக அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தந்து, உள் இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை பெற்று தந்தார். இன்றைக்கி 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க மருத்துவக் கல்வியில். தமிழக மாணவர்கள் 11 மருத்துவக் கல்லூரிகளை ஒரே வருடத்தில் ஐயா கொண்டு வந்தார். அப்போ அதன் மூலம் 1450 மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கான திட்டங்களை கொடுக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். அதனுடைய பொதுச் செயலாளர் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். மக்கள் நிச்சயமாக அதை செய்து காமிப்பார்கள்.